விஜயோட அரசியல் வருகை? அரசியல் வருகை ரொம்ப சிறப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் ஒரு நல்ல நடிகர்லேயே நடிச்சிருந்தவர். ஸோ அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாமே மக்களுங்க. ஏன் புதுசாக வந்திருக்கிறாரு, அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தா தான் என்னன்னு நான் கேட்குறேன். ஆனால் எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, விஜய் வந்து சும்மா சினிமா மாதிரி நடந்துக்கிட்டாரு, அரசியல்லாம் அவரால் ஜெயிக்க முடியாது அப்படிங்கிற. அப்படி இல்லை, எவ்வளோ நடிகர்கள் சினிமாவில் இருந்து வந்து அரசியல் அருமையாக நடத்தி வச்சுருக்காங்க நாட்டை. அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தா தான் என்ன தமிழ்நாட்டு மக்கள். கூட்டணி போனால் எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா மோடி, லேடி, டிஎம்கே இதெல்லாம் கூட்டணி போனால் அவங்க தான் இப்போ திருடனங்களாக இருக்கிறாங்களா. அப்புறம் இவரு போய் அதை சேர்ந்துடணும், இவருக்கு மரியாதை கம்மி தானே. ஏங்க வந்து இவர் நின்னா விஜயகாந்தி மாதிரி தனியாக நில்லு, மக்களுக்கு அவர் இப்போ வந்து இது வரைக்கும் ரசிகர்னு அவரை தான் தேர்ந்தெடுத்துக்கிறார். இப்போ மக்களை அவரை பார்த்து தேர்ந்தெடுத்துக்கிட்டு மக்களை வந்து இவர் இருக்கிறார். இப்போ மோடிக்கிட்டேயும் லேடிக்கிட்டேயும் அதுக்கிட்டையும் போனால் அவர் ஆரம்பத்தில் இப்போ சேரத்துக்கு முன்னாடியே பேட்டி கொடுத்துருக்கலாம், நான் இங்கே தான் சேர போகிறேன், நான் இங்கே தான் சேர போகிறேன் அப்படின்ட்டு பேட்டி கொடுத்துருக்கலாம். இப்போ திடீர்னு வந்து இது மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போய் சேர்ந்து அசிங்கம் தானே. நான் அசிங்கம் தானே. எனக்கு வந்து விஜய் தனியாக இருந்தால் மக்களுக்கும் நல்லது, அவருக்கும் நல்லது. இப்போ தனிப்பட்ட முறையில் கெலிக்கிறாரு கெலிக்கலையோ, தனிப்பட்ட முறையில் இப்போ மக்கள் எப்படி பண்ணுறாரோ அதே மாதிரி இருந்தாருன்னா நல்லது. கூட்டணி போனால் தான் இவங்க தான் இந்த சொல்கிறாங்களே மத்திய சென்னை இப்படி, மாநில சென்னை இப்படி அப்படின்னு. கவர்மெண்ட் எதுவும் பண்ணல, ஆனால் இந்த அரசியல்வாதிக்கு தான் கவர்மெண்ட்டை உருவாக்குறாங்க. அப்படின்றது கிடையாதுங்க. நம்ம வந்து 40 வயசுக்கு மேலே விஜய்க்கு ஓட்டு போடுவாங்கன்ட்டு போட மாட்டாங்கலாம். அது வந்து சும்மா சொல்கிறது, பிடிச்சா போடணும், அதுதான் உண்மை. இப்போ விஜய் நல்லா செய்வார், எம்ஜிஆர் நல்லா ஏழைங்களுக்கெல்லாம் நல்லா எப்படி செஞ்சாருன்றோம், அது மாதிரி வந்து விஜய் வந்து அது மாதிரி ஏழைங்களுக்கெல்லாம் நல்லா செய்வார் அப்படின்னு தான். நான் 50 வயசுக்கு மேலே போட மாட்டாங்க, இன்னும் 30 வயசு கீழே தான் போடுவாங்க அப்படின்னா எல்லாருமே வந்து படம் பார்க்க மாட்டாங்களா. அவரோட படமே வந்து 50 வயசுக்காரியாக பார்க்குறாங்க. நீ 50 வயசால் தான் பார்க்கணும், 20-30 வயசால் போய் படம் பார்க்குறது வேஸ்ட்டு தானே. ஒருவேளை வந்து தனியாக நிற்கணும்னு நினைக்கிறீங்களா, கூட்டணி இருந்தால் நல்லா இருக்கும்? அது அவர் தான் முடிவு பண்ணணும். சரி, அவர் முடிவு பண்ணணும். ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும், ஏன்னா அவர் இளம் வயது, அவருக்கு நிறைய சப்போர்ட்ஸ் இருக்காங்க, நிறைய யங்ஸ்டர்லாம் அவர் கூட தான் இருக்கிறாங்க. ஸோ அவருக்கு வாய்ப்பு கொடுங்க, வாய்ப்பு கொடுங்க. ஆனால் எல்லாரும் இப்போ இருக்கவங்க எல்லாருமே அதிமுக திமுக போன்ற கட்சிகள் தான் ஓட்டு போடுவாங்க. அவங்கள ஓவர்டேக் பண்ணி வின் பண்ண விஜய்க்கு 2026 வாய்ப்பு இருக்கும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக இருக்கும். கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா நான் அடிக்கடி யூடியூப்லலாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், செய்தியிலலாம் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அவருக்கு நிறைய சப்போர்ட்டர்ஸ் இருக்கிறாங்க. அவர் எந்த ஊருக்கு போனாலும் நிறைய சப்போர்ட்டர்ஸ் எடுத்துருக்காங்க. ஸோ ஒய் நாட் தமிழ்நாட்டு மக்களுங்க அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும். ஏன்னா ஒரு இளைஞர் இப்போ தான் முத அரசியலில் நிற்கிறாரு, சான்ஸ் கொடுத்து பாருங்க. படத்துல ஒரு அரசியல் வசனம் வச்சாலே விஜயோட படம் ரிலீஸ் ஆகாது, பிரச்சனை கொடுத்துருந்தாங்க. அரசியலுக்கு நேரம் வந்து அவ்வளவு பிரச்சனை, அதெல்லாம் மீறி தானே அவர் வந்துகிட்டு இருக்காரு. யாரா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு தான் வந்திருக்காரு. நீங்க அவருக்கு தாராளமா கொடுக்கலாம். அதனால வந்து வாய்ப்பு கண்டிப்பா வாய்ப்பு இருக்குது. அடுத்த வருஷம் டிவி கேறான் வெற்றி பட வாய்ப்பு இருக்குது. நான் விஜய் ரசிகர். நான் செங்கல்பேட். எங்கள் ஏரியா ஃபுல்லாக டிவிக்கே தான். இப்போ வந்து பார்த்தோன்னா எந்த இடத்துல பிரச்சனை நடந்தாலும், குறிப்பாக அந்த வேங்கை வயல், பரந்தூர் விமான ஏர்போர்ட் அந்த இடத்துல அந்த மாதிரி களத்துக்குலாம் போடுறாரு. எப்படி பார்க்குறீங்க இந்த மாதிரி அரசியல் நேரடியாக போகும்போது மீடியா வெளிச்சம் படுது, அந்த பிரச்சனைகள்லாம் தீர்வு வருது? கண்டிப்பாக அவர் போய் தான் ஆகணும், மக்களை போய் அவர் சந்திக்கணும். அவரு என்ன கேட்டிங்கன்னா அவர் ஓகேலா, ஏன்னா ஒரு இளம் வயது, அவர் எல்லாத்தையும் மீறி வந்துட்டாரு. அவர் சொல்றாரு பாருங்க, நான் நடிக்கும் போது அவர் எத்தனையோ கோடி சம்பாதிப்பாராம். அந்த சம்பாதித்தை விட்டு அவர் கட்சிக்கு வந்திருக்காரு சொன்னா கேட்கலாம். நீங்க முதல்ல கேள்வி, அதாவது அவர் படமே நடிக்க மாட்டேன், நான் அரசியலுக்கு வந்து சொல்லும்போது எப்படி என்ன ஆச்சரியமா இருந்துச்சு. ஏன்னா கோடி சம்பாதிக்கிறவங்க வந்து சாமானியத்தில் அதை விட்டுட்டு வர மாட்டாங்க. இவர் மக்களுக்காக வராரு, தமிழ்நாட்டுக்கு மக்களுக்காக வராரு. ஸோ தமிழ்நாட்டு மக்கள்லாம் நல்லா யோசிச்சு முடிவு எடுக்கணும். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவோம். சூப்பர் மேம்.